ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாள்தோறும் உங்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவனுடைய பெரியவா தரிசனத்தில் மீண்டும் உங்கள் அனைவரையும் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு இன்றைய எபிசோடில் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம உமாச்சி தாத்தாவும் பாட்டியும் தலைப்பே வித்தியாசமாக இருக்குது. ஒரு நாள் சிவாஜியை பற்றியும் பெரிவாளை பற்றியும் சொன்னார், ஒரு நாள் பெரிவாளுடைய பெருமையை சொன்னார். இன்றைக்கி என்ன உமாச்சி தாத்தாவும் பாட்டியுங்கிறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள சில நல்ல குணங்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த குணங்களில் ஏதேனும் ஒன்று நம்முடைய பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்ததாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் ஒரு அம்மா வழி பாட்டியோ அப்பா வழி பாட்டியோ ஏதேனும் ஒரு உந்து சக்தியை நமக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் வேடிக்கையாக பாட்டி சொல்ல தட்டாத அப்படிங்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நவீன குழந்தைங்களையெல்லாம் பெரியவா சன்னதிக்கு காஞ்சிபுரத்துக்கோ தேனம்பாக்கத்துக்கோ ஓரிகைக்கோ இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய நங்கநல்லூரில் இருக்க பெரியவா திருக்கோயிலுக்கோ அல்லது ஜிஆர் மாமாவுடைய சரணாலயத்துக்கோ அல்லது வேத பாடசாலையில் வச்சுருக்கக்கூடிய பெரியவா கோயில்லையோ இல்லது அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய பெரியவா கற்கோவில்லையோ குழந்தைகளுக்கு காட்டும்போது உமாச்சி தாத்தா கன்னத்தில் போட்டுக்கோங்க, உமாச்சி தாத்தா கன்னத்தில் போட்டுக்கோங்கம்பாங்க. அப்படின்னா என்ன? பெரியவாளை ஒரு தாத்தாவாக பாவிக்கிறது. அந்த தாத்தா பாட்டியை பற்றி நடந்த கதையை சொல்ல போகிறேன். இன்னும் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கா? பெரியவா இன்னைக்கு அகில உலகம் முழுக்க பறந்து விரிந்திருக்கா சார். நீங்கள் நியூ ஜெர்சியில் போய் பார்த்தீங்கன்னா பெரியவாளுக்கு பல கோடி ரூபாயில் கருங்கல்லில் மணிமண்டபம் கட்டப்பட்டு ஓரிகை மாதிரி அங்கே பெரியவா கோவில். அதுவும் சூரியோ ஹரியோ அங்கே உள்ள முரளி சாரோ இதெல்லாம் அவள் பேர் தெரியும். அது மாதிரி லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்பர்கள் அங்கே தங்களுடைய கைங்கரியத்தை அப்படி செய்கிறாங்க சார். பெரியவாளுக்கு என்ன சத்சங்கங்கள், என்ன இசை நிகழ்வுகள், பெரியவாளுக்கு அப்படி பூஜை புனஸ்காரம் ரொம்ப நியமமாக நடக்கிறது. இந்த பெரியவாளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புன்னா, குழந்தை முத பாட்டி வர தன் இதயத்தை பறிகொடுத்த ஒரு பரம்பொருள் யாருன்னா பெரியவா தான். இப்போ உங்களுக்கு பாட்டி கதைக்குள்ளே வரேன். ஓ, இப்போ தான் பாட்டி கதைக்குள்ளேயே வரியா? என்ன பாட்டி கதைன்னா சும்மாவா? இன்னமும் காலங்காலமாக நம்ம பாட்டி வடை சுடுற கதையை கேட்குறோம்ல. இப்போ பெரியவாளுக்காக முறுக்கு பாட்டி கதையை கேளுங்க. பெரியவா உங்களுக்கு தெரியும், திண்டிவன ஸ்கூலில் கொஞ்ச நாள் படித்தார். அவருடைய பால்ய பருவத்தில் ரொம்ப நல்ல நண்பர்களோடு விளையாடுவார். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு முறுக்கு பாட்டி இருந்தார். அந்த பாட்டிகிட்ட எப்போதும் அப்போல்லாம் என்ன இருக்கும், இந்த காலனா அரையனா இருந்திருக்கும் பெரியவா படிக்கிற காலத்தில். நான் சொல்கிற கதை 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். நண்பர்களோடு போய் முறுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி ஸ்கூல் விட்டு வருவார். அந்த பாட்டிகிட்ட ஒரு இனம் புரியாத அன்பு, நட்பு. யாருக்காவது முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரை கூட்டிட்டு வாங்கினா அவள் போனோன்னே, நான் தான் கூட்டின்னு வந்து வாங்க வச்சேன் எனக்கு ஒரு முறுக்கு அப்படிம்பாரான். பாட்டியும் சிரிச்சுட்டே முறுக்கு கொடுப்பா. ஒரு நாள் ஒரு பையனுக்கு ரூபாய்க்கு முறுக்கு அப்போல்லாம் 1 ரூபாய்க்குன்னா எப்படி கூட நிறைய இருந்திருக்கும், வாங்கி கொடுத்துட்டார். அவள் போனோன்னு பெரியவா கேட்டாலாம், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா முறுக்கு. எப்போ பார்த்தாலும் உனக்கு பெரிய ஓசி முறுக்கு. பெரியவா சொல்கிற வார்த்தையை பாருங்கள், பாட்டி நான் வேண்டான்னு கோச்சின்னு போயிடுவேன் நாளையிலேருந்து, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். ஓ, பெரிய இவர் அவதார புருஷர். பாட்டி சொல்கிற வார்த்தையை கேளுங்க, பெரிய இவர் அவதார புருஷர். இவரை பூர்ண கும்ப வச்சு வாவான்னு நான் கூப்பிட்டு முறுக்கு கொடுக்கணுமாக்கும். இவரை பூர்ண கும்ப வச்சு வாவான்னு கூப்பிட்டு நான் முறுக்கு கொடுக்கணுமாக்கும். கட் பண்ணியாச்சு. பெரியவா வாழ்க்கையில் நடந்த அந்த மாற்றங்கள் தெரியும். 13 வயசில் பீடத்துக்கு அதிபதி ஆயிட்டார்.
கலவையில் பதவி ஏற்றுண்டாச்சு. கும்பகோணத்தில் போய் வேதங்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக நம்முடைய குருநாதர் நடைப்பயணமாக போகிறார். இந்த பால சந்நியாசியை ஒவ்வொரு ஊரும் வரவேற்கிறது. அந்த வழியில் திண்டிவன வழியாக தான் போகணும் கும்பகோணத்துக்கு. இந்த செய்தி காட்டு தீயாக பரவுறது. மகாராஜாவை வரவேற்கிறது திரைப்படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மடாதிபதியை வரவேற்கிறத எப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கையும் அவரோட பழகின வாழ்க்கையும் படித்த புத்தகங்களையும் பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. திண்டிவனமே விழாக்கோளம். அப்போ இந்த பாட்டிக்கும் பெரியவா வர்ற செய்தி, வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு தோரணமெல்லாம் கட்டி பூர்ண கும்பம். பெரியவா அப்படியே நடந்து வரா ஒவ்வொரு வீட்டுவா. கரெக்டாக பாட்டி இடம் வருது. 2 பேருடைய மனசும் அப்படியே இதயம் இடமாறுது. ஆமாம், பெரிய இவர் மகாபுருஷர் பூர்ண கும்பம் வச்சு இவருக்கு முறுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற செய்தி வருது. கும்பத்தை கீழே வச்சுட்டு கண்ணில் போட்டுட்டு ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு அப்படி விடறா. பெரியவாளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படியே உருண்டு திரண்டு பெருக்கெடுத்து கண்ணில் நிற்கிறது. இந்த காட்சியை அனுபவித்தவாளுக்கு தான் தெரியும். அப்படியே கட் பண்ணி போகிறேன். இது பெரியவாளுடைய பால்ய பருவத்தில் நடந்தது. பெரியவாளுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். மடத்தில் உட்காந்துட்டு இருக்கார். எல்லாரும் பெரியவாளை சேவிச்சுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு போகிறார். ஒரு பாட்டி இப்படி வந்து இப்படி பார்க்குறார். என்ன 2-3 நாளாக காணும் அப்படிங்கிறா பெரியவா. ஆமாம், ஓடு மாற்றி தரேன்னு சொன்னேன், ஓடு மாற்றி தரமாட்டேங்கிறேன். இன்னும் இந்த போகிற உயிரை கையில் பிடிச்சின்னு இருக்கேன். உங்களுக்காக டெய்லி உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக உயிரை கையில் பிடிச்சின்னு இருக்கேன். இருக்கிற வரைக்கும் இந்த ஓடை மாற்றி கொடுங்க. அந்த வாழ்க்கெல்லாம் பொண்ணு பிள்ளை கல்யாணம் கேட்பா, குழந்தை கேட்பா, வேலை கேட்பா, நான் வெளிநாட்டுக்கு போகலாமான்னு கேட்பா, ஆஃபீஸு ஓப்பன் பண்ணட்டுமான்னு கேட்பா. ஏன்டா ஓட்டை மாற்றி கேட்குறா இந்த பெரியவா போய் பாட்டி அப்படின்னு ஒரு ஏளன பார்வையில் எல்லாரும் பார்த்துருக்கா. பெரியவா ஒன்றுமே சொல்லலாம். சரி 2 நாளில் பண்ணி தரேன்ட்டார். என்னடா பாட்டியும் கேட்குறா இவரும் சொல்கிறாருன்னு அப்படி எல்லாரும் விக்கிச்சு பார்க்கும்போது பாட்டி போனதுக்கப்புறம் சொல்கிறாராம் பெரியவா. சாதாரணமாக நினைக்காதீங்க, அந்த அம்மாவை ஏதோ கச்சை வச்சு புடவை கட்டின்னு வந்திருக்க வயசான பாட்டின்னு நினைக்காதீங்க. 8 வயசில் அவளுக்கு திருமணம் நடந்துடுத்து. சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டா. அண்ணா தெரிஞ்சுங்க, விதவை பெண்கள் அப்படின்னா பெரியவா கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிடுவார். நவராத்திரியிலேயே அவளுக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறார். நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவளையெல்லாம் உதாசீனப்படுத்துகிறேன். அவளுக்கெல்லாம் இன்னும் நிறைய எபிசோடுகளில் நான் பதில் சொல்கிறேன். அது இருக்கட்டும், இப்போ பாட்டி கதைக்கு வந்துடுறேன். நான் உரிய நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கதையை சொல்லி முடிக்கணும். பாட்டி போனோன்னு பெரியவா சொன்னாலாம், 8 வயதில் திருமணம், பால்ய திருமணம். கணவன் இறந்துட்டார். கணவன் வழியில் சொத்து, அவ்வளவு சொத்து. விவரமான காமாட்சிக்கும் மடத்துக்கும் எழுதி கொடுத்துட்டா. காமாட்சிக்கும் மடத்துக்கும் முடியவே முடியாது, நீ ஏதாவது வச்சுக்கோன்னு. வச்சுக்கிறேன்னா 4 அலுமினிய பாத்திரம், ஒரு தட்டு, தூங்குறதுக்கு ஒரு பாய், ஒரு குமுட்டி அடுப்பு. இதுதான் அவளுடைய வாழ்க்கை. மடத்துக்கு சொந்தமான ஒரு ஓட்டு வீடை கொடுத்துருக்கேன், அங்கே தான் தங்கியிருக்கா. டெய்லி காமாட்சியை பார்த்துட்டு வரும்போது 2-3 நாள் வரலன்னா வாசலில் அப்படி நிற்பேன். எல்லாரும் ஜெய ஜெய சங்கரம்பா அப்படி பாட்டி எட்டி பாப்பா நன்னா இருக்கான்னு கிராஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். பெரியவாளை பார்க்க ஒரு நாளைக்கு 1000 பாட்டிகள் வரலாம். பெரியவா இதயத்தில் இடம்பெற்றது ஒரு முறுக்கு பாட்டியும். அத்தனை சத்தையும் கொடுத்துட்டு ஒத்த குமிட்டி அடுப்பை வச்சு இந்த மகானை பார்க்கறதுக்காகவே உயிரை கையில் பிடிச்சி வாழ்ந்த அந்த பாட்டியும் தான் இதயத்தை தொட்டிருக்கான்னா, பெரியவா இதயத்தில் நம்மளும் இடம்பெறத்துக்கு பெரியவாள்கிட்ட உண்மையான பக்தி சிரதையோடு இருக்கிறோம்னா சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். ஜெய ஜெய சங்கர.